Chapter 7, Exercise 7.1, Question number 8 கான solution. Question number 8. A conical water tank with vertex down of 12 meters height. தலையிலாக வைக்கப்பட்ட நேர்வட்ட கூம்பு வடிவத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. நீர்நிலை தொட்டி இருக்குது. அதோட ஆழம் 12 மீட்டர், அதாவது ஹைட் 12 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ரேடியஸ் 5 மீட்டர்ஸ் அதுவும் கொடுத்தாங்க. அட் த டாப் ரேடியஸ் அட் த டாப் இஸ் 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது வட்டத்தின் ஆரம் வட்டங்கிறது எங்கே இருக்கும், அந்த கோன் தலையிலாக மாற்றப்படும் போது அது மேலே இருக்கும். இதுதான் அந்த வாட்டர் டேங்க். இதோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோதுன்னா 12 மீட்டர்னு கொடுத்தாங்க. அதை ஹச்னு வச்சுக்கோம். ஹச் ஈக்குவல் டு 12. அதோட ரேடியஸ் அட் த டாப்பில் அதோட ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வாட்டர் ஃப்ளோ ஆகுது எந்த ரேட்லன்னா 10 cubic meter per minute. 10 cubic meter per minute அப்படிங்கிற வேகத்தில் வாட்டர் இதில் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. நீர் பாய்ச்சப்படுது. நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் கியூபிக் மீட்டர் பர் மினிட். நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வீதம் நீர் இதில் பாய்ச்சப்படுது. அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெப்த் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கும். வாட்டர் இன்க்ரீசஸ். ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ் when the water is 8 meters deep. 8 மீட்டராக இருக்கும்போது, டோட்டலாக 12, அப்போ 8 இருக்கும்போது அதோட டெப்த்து எவ்வளவு வேகமாக, அதாவது ஹைட்டு எவ்வளவு வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஆழத்தின் அதிகரிக்கும் வேகம் கேட்டிருக்காங்க. அதாவது dH/dt கேட்டிருக்காங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த வால்யூம் அதிகரிக்கிற விதம் கொடுத்துட்டாங்க. அதாவது கன அளவு மாறும் விதம் தான் நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வீதம் நேரத்தில் நீர் பாய்ச்சப்படுதுங்கிறது தான் என்னது வால்யூம்னா. வின்னு வச்சோம்னா dV/dt அப்படிங்கிறது 10. இதுலேருந்து நம்ம எதை கண்டுபிடிச்சிடணும், dH/dt கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லெட் V be the வால்யூம். டி நேரத்தில் தொட்டியின் கன அளவு V என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் R ஈக்குவல் டு 5. அதே போல் ஹைட்டு 12. அதே போல் dV/dt ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. dV/dtங்கிறது 10 அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போது இதில் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். இது 6. ஆருக்கும் ஹச்சுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஆருக்கும் ஹச்சுக்கும் என்ன தொடர்பு. 6 5 ஹைட்டு 12 அப்படிங்கிறது இதில் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதில் நமக்கு வாட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த ரேஷியோ மாறாது. ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்கும் உள்ளது. அதனால் அந்த ரேஷியோவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். ரேஷியோ என்ன, இப்போ 6 நம்ம இதில் எலிமினேட் பண்ணுறதுக்காக அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ R/H ஈக்குவல் டு R எவ்வளவு 5, H எவ்வளவு 12. இதுலேருந்து 6 வந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், இந்த ஹச் எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கும், 5H/12ன்னு போட்டுக்கலாம். இது நமக்கு ஆரை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, வேல்யூம் ஆஃப் கோன் V ஈக்குவல் டு 1/3 πr²H. இப்போ ஆறுக்கு பதிலாக 5H/12 போட்டுடலாம். 1/3 π இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 5H/12. அப்போ 5H/12 whole squared into H equal to 1/3 into pi 5 squared 25 H squared by 12 squared 144 into இன்னொரு H வருது. இப்போ Vங்கிறது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 25 pi/3 into 144 அப்படியே வச்சுக்கோம். அதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம். H squared into H cube கிடைச்சிருது. இப்போ நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது வேல்யூம் இன்க்ரீசிங் ரேட் கொடுத்தாங்க. அதே போல் ஹைட் இன்க்ரீசிங் ரேட் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டீயை பொறுத்து வகையிட. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, dV/dt ஈக்குவல் டு 25 π/3 into 144. H³ ஹச்சை பொறுத்து நம்ம பண்ணுறதில்ல, டீயை பொறுத்து பண்ணுறோம். அப்போது என்ன கிடைக்கும், d/dt ஆஃப் H³ கிடைக்கும். இப்போ 25 π/3 into 144. H³ ஹச்சை பொறுத்து பண்ணால் 3H² வரும். இன்ட்டு ஹச்சை பொறுத்து பண்ணுறதுனால நம்ம மறுபடியும் ஹச்சை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். அப்போ dH/dt கூடவே வரும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்லையெல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி எழுதலாம், d/dt ஆஃப் H³ அதை எப்படி எழுதலாம், d/dH ஆஃப் H³
இன்ட்டு டிஹெச் பை டிடி அப்படின்னு எழுதிட்டோம்னா இப்போ நம்ம ஹச்சுக்கு பண்ணோம்னா ஹச்சை பொறுத்து 3h² இன்ட்டு டிஹெச் பை டிடி இப்படி தான் நமக்கு வரும். இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிடுது. இப்போ டிவி பை டிடியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டிவி பை டிடி 10ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 இங்கே எல்ஹெச்எஸில் போட்டுறோம். அப்போ 25 பை 144 ஹச்சுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஹச் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணக்கூடியது டிஹெச் பை டிடிங்கிறது 10, அப்புறம் ஹச் ஈக்குவல் டு 8. வேன் ஹச் ஈக்குவல் டு 8ன்னு கொஸ்டினில் கொடுத்தாங்க. உயரம் 8 மீட்டராக இருக்கும்போது அதன் ஆழம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கும், உயரம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹச்சுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 8 போட்டுடலாம். அப்போ 8² டிஹெச் பை டிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாம் ரெசிப்ரோக்கல் பண்ணிடுவோம். இந்த பக்கம் வந்துச்சுன்னா 10 × 144 டிவைடட் பை 25 பை இன்ட்டு 8² 8 × 8ன்னு எழுதிக்கும் ஈக்குவல் டு டிஹெச் பை டிடி. 5 டேபிளில் இது 2 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸு. 8 டேபிளில் 18, பேலன்ஸ் 64ல் 8 8 64 வந்துடும். மறுபடியும் 2 டேபிளில் இதில் அடிச்சிட்டோம்னா இது 4 டைம்ஸ், இது 2 டேபிளில் மறுபடியும் அடித்தோம்னா இது 9. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 9, கீழே டிவைடட் பையில் 5 × 2 10 பை மட்டும் இருக்கும். அப்போ 9/10 பை அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ரிசல்ட்டு. 9/10 பை அப்படிங்கிறது டிஹெச் பை டிடி, அதாவது டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசிங் ரேட். டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசிங் ரேட் எவ்வளோதுன்னா 9/10 பை, அதாவது ஆழம் அதிகரிக்கும் வீதம். டெப்த் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசிங் ரேட்டுங்கிறது எவ்வளோ கிடைச்சது நமக்கு? 9/10 பை மீட்டர் பர் மினிட், மீட்டர் பர் நிமிடம் அப்படிங்கிறது நிமிடத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த யூனிட்ஸில் நமக்கு கிடச்சிருது. இது கொஸ்டினில் முக்கியமானது. நமக்கு வந்து படத்துக்கு ஒரு மார்க்கு, இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு, வேல்யூம் ஆஃப் கோனுக்கு ஒரு மார்க் நமக்கு கிடைக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மார்க் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக அந்த ரிசல்ட் டிஹெச் பை டிடி 9/10 பை எழுதினோம்னா நமக்கு அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சம் புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.